தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு புரட்சித் தலைவி அம்மா பிறந்த நாளை ஒட்டி 1500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன், புரட்சித் தலைவர் MGR, புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கியதோடு 1500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். அம்மா பேரவை நகர செயலாளர் விமலன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். திமுகவிற்கு ஆதரவாக வடிவேலு பேச திமுக அழிந்துவிடும் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி அச்சம்பத்து பகுதியில் சுற்றுச்சூழல் பூங்கா திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட செல்லூர் ராஜு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 2011ஆம் ஆண்டை போலவே திமுகவை அழிக்க நடிகர் வடிவேலு ஒருவரே போதும் எனவும், வடிவேலு பேச ஆரம்பித்தாலே திமுக அழிந்துவிடும் என விமர்சித்தார். மேலும் கமலஹாசனின் டார்ச் லைட்டை திமுக பிடுங்கிவிட்டது என கூறிய அவர், கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி தான் அடுத்த முதல்வர் என திட்டவட்டமாக அறிவித்தார். ஸ்டாலின் அரசை எதிர்த்து வரும் 17ஆம் தேதி அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் நடைபெறும் ஆர்ப்பாட்டம் குறித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் R. காமராஜ், வரும் 17ஆம் தேதி திருவாரூர் ரயில் நிலையம் முன்பு நடைபெறவுள்ள மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் குறித்து நிர்வாகிகளுக்கு பல கட்ட ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். கிட்டத்தட்ட திமுகவின் ஆட்டம் முடிந்துவிட்டது என கூறிய அவர், திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் அதிமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். வேலூர் மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பாக ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமிய மக்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு தொடர்ந்து 5வது நாளாக இஸ்லாமிய பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அல்லாபுரம் மேற்கு பகுதிக்கு உட்பட்ட 3 இடங்களில் சுமார் 800க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய குடும்பங்களுக்கு அவர் சிறப்பு பரிசுகளை வழங்கி ரமலான் வாழ்த்து கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர்கள் AA தாஸ், ஜோதிக்குமார், மாநில இளைஞர் இளம்பெண்கள் பாசறை துணை செயலாளர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருத்தணி கோ அரி பங்கேற்று பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பள்ளிப்பட்டு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் KM ரவி, பிரசாந்த் நகர் கிளை கழக செயலாளர் வேணுகோபால் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அதிமுக சார்பில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் மக்கள் திட்ட பணிகள் தொடங்கப்பட்டன. சேந்தமங்கலம் மற்றும் கணபதிபுரம் பகுதிகளில் தலா 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை அதிமுக அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவி திறந்து வைத்து மக்களுக்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், அப்பகுதி மக்களின் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதியளித்தார். அவருக்கு பொதுமக்கள் தங்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்.